Friends, welcome to my channel Venkat Baby. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஃபங்க்ஷனில் டைனமிக் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம், டிரான்ஸ்லேட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம், மூவ் டு ஆரிஜின் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ரோல்னு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஸாக நம்ம ரொட்டேட் அப்படின்னா என்ன, ப்ரொஜெக்ட் அப்படின்னா என்ன, ரோல் ஆப்ஷன் அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோட இதில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் நம்ம பார்த்துருக்கோம், அதோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் இருக்குது. ரொட்டேட் ஆப்ஷன் என்னன்னா, நம்ம வந்து ஒரு டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்கிறத அதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்குறது தான் ரொட்டேட் ஆப்ஷன். இப்போ ரொட்டேட் ஆப்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு லைனோ இல்லை ஒரு 3D மாடலோ தேவைப்படும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 2D லைன்லேயே நான் சொல்லிட்டு இருப்பேன். என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டேரெக்டாக நான் 3D எடுத்து வந்து உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு பிகினருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து 2Dலேயே செஞ்சு காட்டுறேன். நீங்கள் அதே மாதிரி 3Dயில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒயர் ஃப்ரேமு 3D நான் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து வியூ வந்து வரைஞ்சி ட்ரா பண்ணி பார்க்கும்போது. ஓகேவா? நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதில் 2 சர்க்கிள்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேவா? இதை நான் இப்போ வந்து ரொட்டேட் மோஷனில் எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இங்கே ரொட்டேட்னு கமாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரொட்டேட்டை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லணும், எதோ ரொட்டேட் பண்ணுமோ. நான் இந்த என்டிட்டி ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எண்ட் செலெக்ஷன் கொடுத்துங்க. இப்போ கொடுத்தோடனே உங்களுக்கு ஆரிஜினை தூக்கி பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு, இன்கேஸ் உங்களுக்கு பாயிண்ட் வந்து இந்த சென்டர் வேணாம், வேறு சென்டர் வேணும்னா இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த சைடு சென்டராக கிளிக் பண்ணிடும். ஓகேவா? நான் இப்போ எனக்கு ஆரிஜினே பேஸ் பண்ணி வாங்குறதுனால ஆரிஜினை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி, மூவ், ஜாயின். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே என்னென்னு நான் சொல்லியிருப்பேன். காப்பினா என்ன, மூவ்னா என்ன, ஜாயின்னா என்னன்னு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாகவே இருக்கிறதுலேயே நான் விட்டுறேன் இது அப்படியே. இப்போ இங்கே செலெக்ஷன், இங்கே ஒரு செலெக்ஷன் இருக்கும், இங்கே ஒரு செலெக்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னா மேலே உள்ள இந்த செலெக்ஷன், இது வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த ரெக்டாங்கிள், அதை நோட் பண்ணிக்கணும். இதே ரீசெலக்ட் கீழே இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணது. இப்போ நான் இந்த ரீசெலக்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் இந்த ரெக்டாங்கிளுக்கு பதிலாக இந்த ரெக்டாங்கிள் இந்த சர்க்கிள் வேணாம் அப்படின்னா அந்த சர்க்கிளை சூஸ் பண்ணிட்டு நம்ம இன்செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிளை விட்டுட்டு அதை எடுத்துக்கும். அதே நம்ம வந்து சர்க்கிள் வேணும்னா சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ரீசெலக்ட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ரொட்டேட் ஆக போகிற பாயிண்ட், அது எந்த பாயிண்டை பேஸ் பண்ணி வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ரீசெலக்டை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எங்கே வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் ரெண்டுத்தையும் ரீசெலக்ட் பார்த்துச்சா, அடுத்து இங்கே இன்ஸ்டன்சஸ் நம்பர்ஸ் எத்தனை எனக்கு ரொட்டேட் ஆகும். நான் இப்போ இதை ரொட்டேட் பண்ண போகிறேன், இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி எத்தனை, இப்படியே எனக்கு ஒரு 4 காப்பீஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு எத்தனை வேணும், 4 டோட்டலாக, எனக்கு இதையும் சேர்த்து தான் 4 வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, அப்போ பேலன்ஸ் இங்கே எனக்கு 3. அப்போ அந்த இடத்துல 3 கொடுத்துங்க. 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே ஆங்கிள், ஆங்கிள் வந்து இதுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்படின்னா இதுலேருந்து இது 90, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90, மொத்தம் 3 90 டிகிரி வருமா. ஸோ நீங்கள் 90ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? 90 அப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேயே ஆரோ இருக்கு இல்லையா, இந்த ஆரோவில் நீங்கள் 90 அப்படின்னு நீங்கள் வந்து டைரெக்டாகவும் கொடுத்துக்கலாம். நீங்கள் மாஸ்டர் கேமில் டைப் பண்ணியும் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இதில் ஆரோ வச்சு நீங்கள் 90 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கொடுத்தீங்கன்னா 3 இன்ஸ்டன்ஸ் இந்த பிங்க் கலரில் வந்திருக்கு பாருங்கள், இது எல்லாமே புதுசாக வந்தது. 3 இன்ஸ்டன்ஸ் வந்திருக்கு. பிட்வீன் ரேஞ்ச் 90. ஓகேவா? இதுலேருந்து இதுக்கு 90 இருக்கும், இதுலேருந்து இதுக்கு 90 இருக்கும், இதுக்கு 90 இருக்கும். ஓகேவா? இங்கே ஆங்கிள் பிட்வீன் இருக்குது, அதனால தான் 90-90க்கே அவர் ரொட்டேட் ஆகிருக்கு. இதே இங்கே டோட்டல் ஸ்வீப்புன்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இதுலேருந்து இதுவே 90யா, இந்த பாயிண்ட் கர்சரை பாருங்க, இதுலேருந்து இதுக்கே 90யா. ஸோ அப்போ இந்த 90க்குள்ளேயே மொத்தம் இந்த 3 ரெக்டாங்கிள்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கும். நான் டோட்டல் ஸ்வீப் கொடுக்குறேன் பாருங்க, இப்போ தெரியுதா? இந்த 90க்குள்ளேயே கிரியேட் ஆகிடும். அதே நான் ஆங்கிள் பிட்வீன் கொடுத்தேன்னா டோட்டலாக எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் 90ன்னு இப்படியும் உங்களுக்கு ஆங்கிள் தெரிஞ்சால் கொடுக்கலாம், இல்லை 360 டிவைடட் பை எத்தனை உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேணும், 4ஆ, அப்போ 4ன்னு கொடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எப்படி எத்தனை வேணுங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட், இங்கே டிரான்ஸ்லேட். இது என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட ரெக்டாங்கிள் பாருங்க, விண்டோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க,
எக்ஸில் சின்னதாகும், இந்த லென்த் சின்னதாகும். ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த லென்த் உங்களுக்கு நல்லா லென்த்தாகவும் இருக்கா. ஆனால் மேலே வரும்போது பாருங்க, இது அப்படியே ரொட்டேட் ஆயிருக்கு. எக்ஸில் வந்து பெருசாகவும் ஒய் ஆக்சிஸ் சின்னதாகும். அடுத்து இங்கே வரும்போது பாருங்க, திருப்பி பழைய மாதிரி வந்திருக்கு. திருப்பி இங்கே வரும்போது பாருங்க, அதே மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ரொட்டேட் ஆயிருக்கு அந்த பொசிஷனே. ஸோ இந்த ரொட்டேட் இருக்கிறதுனால தான் இங்கே உங்களுக்கு பொசிஷன் இப்படி ரொட்டேட் ஆகுது. இதே இங்கே டிரான்ஸ்லேட் மோட் எனேபிள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன நீங்க பாக்குறீங்களோ அதே ஷேப் தான் எல்லா இடத்துலயுமே காட்டும். சரிதா? பாத்தீங்களா? உங்களுக்கு புரியுதா? அந்த ஷேப் தான் இருக்கும். இங்க என்ன ஷேப் இருக்கோ அதே தான். இதே ரொட்டேட் மோட்ல இருந்தா ரொட்டேட் ஆகி வரும். ஓகேவா? இதான் டிரான்ஸ்லேட் அண்ட் ரொட்டேட். பக்கத்துல ரிமூவ். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுல எனக்கு இந்த இது வேணாம், இப்போ எனக்கு 90 டிகிரில இதுவும் வேணும், இது மட்டும் வேணாம் அப்படின்னா ரிமூவ் சூஸ் பண்ணி நீங்க எது வேணாமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்டர் தட்டினீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். கீழே ரீசெட்னு ஒன்று இருக்கா, இது எதுக்குன்னா எனக்கு தவறுதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னா ரீசெட் கொடுத்தீங்கன்னா அது தானா வந்துடும். இதான் ரிமூவ் அண்ட் ரீசெட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் ஸ்டார்ட் பொசிஷன். இதை நான் எடுத்து சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுலேயே கண்டினியூஸாக பார்ப்போம். அடுத்தது சர்க்குலர் ஸ்டார்ட் பொசிஷனுங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டிஃபைன்டுன்னு ஒன்று இருக்கு. டிஃபைன்னா எந்த டைரக்ஷனில் வரணுங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் கிரியேட் ஆகும். இங்கே 90ங்கிறது ப்ளஸில் கொடுத்தாலும் மைனஸில் கொடுத்தாலும் சேம் சைடில் தான் உங்களுக்கு வரும். அதனால இந்த டாட்டட் லைன் மட்டும் பாருங்க, ரெஃபரன்ஸ் லைன் உங்களுக்கு டவுன்ல வந்துருக்கும். டிஃபைன்ட்ல இருக்கும்போது மேலேயும் ஆப்போசிட்லயும் இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து 90க்கு பதில் வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது தெரியும். போத் அப்படின்னா ரெண்டு சைடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எதோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோலயே உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு சொல்றதுல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. அதனால இப்போ வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து ஓகே பண்ணிருங்க. அடுத்து இதுல சர்க்குலர் ஸ்டார்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா, இது என்னங்கிறதையும் இப்போ பார்ப்போம். இப்போ நான் இதை வந்து எடுத்து ஒரு ஓகே பண்ணிட்டேன். திருப்பி நான் இதே இதை வந்து ரொட்டேட் பண்றதுக்காக செலக்ட் பண்ணி என் செலெக்ஷன் கொடுத்துருவேன். என்னோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் நான் வந்து இப்போ இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ரொட்டேஷன் மோட்லேயே நான் திருப்பி ரொட்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ரொட்டேட்லேயே வச்சு நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் வந்து சர்க்குலர் ஸ்டார்ட் பொசிஷனில் டிரான்ஸ்லேட்டுங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு இல்லையா, இந்த கமாண்ட் நான் வந்து எனேபிள் பண்ணி டிக் பண்ணிட்டு இப்போ நான் ஓகே பண்றேன். ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொட்டேட் ஆயிருக்கும், இதுவும் ரொட்டேட் ஆயிருக்கும். இதுவும் ரொட்டேஷன்ல தான் இருக்கும், இது ரொட்டேஷனும். அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத இப்போ பாருங்க. இங்க நான் ஒயர் ஃப்ரேம்ல போயிட்டு எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, என்னோட ஹோம் டேப்ல இருக்கும் எண்ட் பாயிண்ட்ஸ். இதை ஆன் பண்ணா உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா தோல ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள்ஸ் உள்ள 2 சர்க்கிள் போட்டுருங்க இல்லையா, இந்த சர்க்கிளோட இந்த பாயிண்ட பாருங்க. இங்க பாருங்க. அடுத்து இங்க வரும்போது பாருங்க, அதே சர்க்கிளோட அந்த பாயிண்ட் இங்க மேல் நோக்கி இருக்கிறது இப்ப எப்படி வந்திருக்கு. திரும்பி பாத்தீங்கன்னா இந்த சைட்ல மேல இருக்கு இல்லையா அந்த எண்ட் பாயிண்ட், இதே இந்த டவுன்ல உள்ள இதுல பாருங்க, டவுன்ல வந்திருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க. அப்ப நான் ரொட்டேட் பண்ணும்போது அந்த இந்த ஃபர்ஸ்ட் இந்த 4 இருக்கு இல்லையா, இது 4மே நான் ரொட்டேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சர்க்கிள் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, நான் இது 4மே ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணும்போது இங்க இது இருக்குல்ல சர்க்கிள் ஸ்டார்ட் பொசிஷன், இதுல இந்த டிக்கை வந்து நான் கொடுக்காம கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்க்கோட ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இது எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. தெரியுதா? அதே நான் இங்க செகண்ட் இதுல வந்து இதை ரொட்டேட் பண்ணும்போது நான் இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டை டிக் பண்ணி கொடுத்தேன். ஸோ அப்ப எப்படி எனக்கு டிஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. இதுதான் ரியல் பொசிஷனா, இங்க ஒரே சைட்ல தானே இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆர்க் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் ஒரே டைரக்ஷனை பார்த்த மாதிரியே இருக்கா. இதுதான் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட், சர்க்கிள் ஸ்டார்ட் பொசிஷன். இதுக்கான டிஃப்ரெண்ட். இதை நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல கிடைக்கும். அன்டிக்ல வச்சு ஓகே பண்ணா அதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகிக்கும். இவ்வளவுதான் சர்க்குலர் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கான டிஃப்ரெண்ட். ஓகேவா? இவ்வளவுதான் ரொட்டேட் கமாண்ட். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து டைரக்டா அடுத்த கமாண்டுக்கு போயிடலாம். இப்ப ரொட்டேட்டுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ட். இது என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது டிராயிங் வரைஞ்சிட்டோம், அந்த டிராயிங்ல நமக்கு ஒரு ஷேப்ஸ் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் இந்த இது. இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு சாலிட் வியூ இங்கே ஒன்று வரைஞ்சிருக்கேன், அதை ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ள வந்து நான் வரைகிறதுக்கு ஒரு ஸ்லாட் ஒன்று நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? எனக்கு ஒரு ஸ்லாட் ஒன்று நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்லாட் நான் உள்ள வரைஞ்சிருக்கேன். இதை நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்லாட்டை நான் இந்த சர்ஃபேஸில் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரொஜெக்ட் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எதில் நீங்கள் வரைஞ்சிங்க, டிரான்ஸ்லன்சி மோடு எனேபிள் பண்ணிக்கங்க. ஓகேவா? டிரான்ஸ்லன்சி மோடு எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
உள்ள அந்த ஸ்லாட்டும் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் எதுல வந்து செலக்ட் என்டிட்டிஸ் எதை ப்ரொஜெக்ட் பண்ண போறேன், நான் இந்த கீழ இருக்கலையா அந்த ஸ்லாட்டை வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். ஸோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு எண்டு கொடுத்துருங்க. அடுத்து எதுல ப்ரொஜெக்ட் பண்ண போறேன், இந்த சர்ஃபேஸ் டாப் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ்ல நான் ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து சர்ஃபேஸ் அண்ட் சாலிட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எந்தெந்த இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணி என் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ளது வந்து மேல ப்ரொஜெக்ட் ஆயிடும். இங்கேயும் மூவ் காப்பின்னு நிறைய இருக்கும். அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணதுதான். ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க ஸ்லாட்டா இருந்தது நமக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? கீழே நமக்கு ஸ்லாட்டா இருந்தது முன்னாடி, அது வந்து இப்போ இந்த சர்ஃபேஸ்ல ப்ரொஜெக்ட் ஆகி உட்காந்துருக்கு பாருங்க. இதுதான் ப்ரொஜெக்ஷன் மெத்தட். ஓகேவா? இன்னும் ப்ரொஜெக்ஷன்லேயே டிஸ்டன்ஸ் பிளேனை வச்சும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அதுவும் எப்படிங்கிறதுனா சேம் ப்ரொசீஜர் தான். இது வந்து நான் வந்து சர்ஃபேஸை வச்சு டைரக்டா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதே வந்து இப்போ பிளேன் மெத்தட்ல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளேன் தேவைப்படும். எப்படின்னா இப்போ இருக்கு இல்லையா, ப்ரொஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்லாட் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் டிரான்ஸ்பரன்சி மோட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ண போகிற கமாண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு என் செலெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே பிளேன் மெத்தட் வச்சு நான் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் சாலிட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணதுனால தான் எனக்கு அந்த சர்ஃபேஸ் மேலே ப்ரொஜெக்ட் ஆகி வந்தது. இப்போ பிளேன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்கு இல்லையா, அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே டைப் ஆஃப் பிளேன் நீங்கள் டேரெக்டாக வச்சிருந்தீங்கன்னா, நேம் பிளேன் கொடுத்துருந்தீங்கன்னா, ஏதாவது பிளேன் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா பிளேனை இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளேன் கிரியேட் பண்ணதுனால டேரெக்டாக 3 பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்னு ஒரு 3 பாயிண்ட் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிட்டு ஓகே பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு அது ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் மிடில் இருந்த அந்த ஸ்லாட் மேலே ஏறி இருந்திருக்கா, ஏன்னா இதுக்காக அது ப்ரொஜெக்ட் ஆயிடும். ஓகேவா? பிளேனை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் ப்ரொஜெக்ஷன் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷனுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ரோலிங் மெத்தட் இருக்கு. ரோலிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு ரோலிங் சிம்பிளா சொன்னா பேர்லாம் இப்போ எழுதணும்னு நினைக்கிறேன். நான் இந்த சர்ஃபேஸ் மேலே எனக்கு பேர் எழுதணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஷேப்ல நம்ம பேர் எழுதுறதுக்குலாம் நம்ம ரோலிங் மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என் நேம் வந்து டாப் வியூ பார்த்தீங்கன்னா உள்ள என் நேமை நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்ல இன்சைட்ல என்னோட நேமை நான் எழுதி வச்சிருக்கேன். தெரியுதா? இந்த நேமை நான் வந்து என்னோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா மேலே, இந்த ஃபேஸில் நான் வந்து இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோல் பண்ணணும், எழுதணும், டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து இதில் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ரோல்னு இருக்கு இல்லையா, இந்த இதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணோன்னே எதை நம்ம கொண்டு வரப்போம், விண்டோ செலெக்ஷன் வச்சுக்கிங்க. இதுக்கு தான் விண்டோ செலெக்ஷன். மேலே உள்ளது வந்து செயின் செலெக்ஷன், கீழே இருக்கு இல்லையா இது விண்டோ செலெக்ஷன் வச்சுக்கிட்டு எதை நம்ம வந்து இப்போ ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், ரோல் பண்ண போகிறோம், அதை அப்படியே விண்டோ செலெக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? இங்கேருந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகல அப்படின்னா உங்களோட லெவல்ஸ்ல நீங்க வந்து திருப்பி உங்களோட சாலிட் வந்து ஆஃப் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ செலக்ட் ஆயிட்டா விண்டோ செலெக்ஷன். செலக்ட் ஆன பிறகு ஓகே கொடுத்துங்க. ஸ்கெட்ச் ஸ்டார்ட் பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓகே பண்ணிங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்க லெவல்ஸ் ஆன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ரோல் பண்ண போறது எந்த டயாமீட்டருங்கிறத நம்ம இங்கே சொல்லணும். இப்போ இங்கே மூவ்ல இருக்கு, ரோல் தான் பண்ண போறேன். எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு. நான் எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரோல் பண்ண போறேன்னா ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரோல் பண்ண போறேன்னு சூஸ் பண்ண போறேன். நான் எக்ஸுங்கிறது இந்த ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ங்கிறது இந்த ஆக்சிஸ். ஓகேவா? இங்க எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா தான் எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரோல் ஆகும். ஓகேவா? இதோ இருக்கு பாருங்க. அதே ஒய்ன்னு வச்சிங்கன்னா ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரோல் ஆகும். இந்த இதை சுற்றுன மாதிரி. எக்ஸ் ஆக்சிஸ் வச்சிங்கன்னா எக்ஸ் இப்படி ரொட்டேட் ஆகும், ஒய்யில் வச்சிங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம ஒய்யில் தான் வந்து பேஸ் நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஒய்யில் வச்சிருங்க. இங்கே டயாமீட்டரில் போயிட்டு நான் இந்த டயாமீட்டரோட எட்ஜை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சூஸ் பண்ணோடனே எனக்கு அந்த டயாமீட்டர் வந்துடும். இங்கே நான் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 19 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 90 ஓகேவா கொடுத்தேன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரோல் ஆகி வந்துட்டான் என் நேமு. தெரியுதா? நான் உள்ளே வச்சிருந்தா இப்போ இந்த சர்ஃபேஸில் ரோல் ஆகி எழுதியிருக்கா டைப் ஆகி. இந்த மாதிரி வந்து நம்ம ரோல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதாங்க ப்ரொஜெக்ஷன்ஸ், ரோல் மெத்தட் அண்டு ரொட்டேஷன் மெத்தடு. இல்லை மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் டைனமிக் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து மிரர், மூவ் டு ஆர்ஜின் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்.
மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும். நீங்கள் ஒரு பெரிய டிசைனராக ஒர்க் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோதான். நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த கிளாஸஸில் ஆஃப்செட் அண்ட் செயின்ஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஸ்ட்ரெச் ஸ்கேல், அதுக்கடுத்து ரிமைனிங் கமெண்ட்ஸை கூட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.